Hi all, Assalamu alaikum friends. This is Mubina from Mubi's Recipes. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கீமா மசாலா. இது செய்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் சேர்த்துடுறேன். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது 1/2 kg கீமா மசாலாவுக்கு நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுபடி நீங்கள் அளவுப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சேர்க்குறேன். மின்ஸ் மீட்டுங்கிறது இங்கே மிஷினில் போட்டு கொடுப்பாங்க. இது நான் பீஃப் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பிளட் இருக்கும். அதில் நல்லா புளிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்தாலும் இந்த மாதிரி தண்ணி இருக்கும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. அது உறிஞ்சிடும் அப்படியே. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கரம் மசாலா சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா வதக்க தண்ணி உறிஞ்சிடும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்திங்க அப்படின்னா இந்த மீட்டை அப்படியே நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுத்துரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கக்கூடிய பொட்டேட்டோவை நான் உள்ளே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புதினா மல்லி சேர்க்குறேன். கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ண இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம இப்போ தண்ணி தான் சேர்க்க போகிறோம். தண்ணி நான் ஒரு 200 ml கிட்ட நான் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நான் உப்பு போட மறந்துட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க மறக்காமல். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இன்னும் இருக்குது. அதனால் நம்ம திருப்பியும் மூடி க்ளோஸ் பண்ணணும். டோட்டலாக 20 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணுங்கள். செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஏன்னா தீஞ்சிருமோ என்னமோன்னு நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன். இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய கீமா நல்லா வெந்திருக்கு. இப்போ கார்னிஷ்காக கொஞ்சமாக மல்லிக்கீரையும் இஞ்சி துண்டுகளையும் நான் உள்ளே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கரம் மசாலாவே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனுடைய ஜூஸ் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மைக்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீமா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பாத்தி கூட சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் முபீஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.